அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து பலன், அதாவது பாத்தீங்கன்னா கைமேல் பலன் தரும் இந்த வழிபாட்டை உங்க வீட்டுல ஒரே ஒரு முறை செய்தால் போதுங்க. கைமேல் பலன் நிச்சயமா திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வழிபாடை நீங்க என்னைக்கெல்லாம் தொடங்கலாம், என்னைக்கு நீங்க முதல்ல வழிபாடு நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடை தொடங்கலாம். வியாழக்கிழமை செய்யலாம். சஷ்டி, கீர்த்திகை நட்சத்திரம் அப்ப எல்லாம் நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டுல செய்யலாம். ஏன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. இப்ப நீங்க நினைக்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னு உங்கள பல பேருக்கு தெரியும். வியாழக்கிழமையும் தான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய தலம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியோட திருத்தலம் அப்படின்றதுதான் தெரியும். ஆனா அது ஒரு குரு தலமும் கூட. ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யல அங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மூலவர் இருப்பாங்க. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 2 மூலவர் இருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சண்முகர். அவர் தெற்கு திசையை பார்த்து நம்மளுக்கு அருள் பாலித்துக்கிட்டு இருக்கார். திருச்செந்தூர் முருகர் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம எந்த வேண்டுதல் அவரை நினைத்து மனதார நம்ம வீட்டுல ஒரு தீபம் ஏற்றி வைத்து நம்பிக்கையோட நம்ம வழிபாடு செய்தால் நம்ம கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு 100% நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா இப்ப ஒரு சிலர் தொடர்ந்து ஒரு வழிபாட நம்பிக்கை வைத்து நீங்க அந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்துக்கிட்டு வர 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 உங்க வீட்டுல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி நீங்க நினைத்தது அனைத்துமே கட்டாயமா திருச்செந்தூர் முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க, நான் அவரை போய் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தேன், ஆனா என் வாழ்க்கையில முன்னேற்றமே வரல, பல தடங்கள் தான் வருது, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்து என் வாழ்க்கையில ஏற்றமே வரல அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல ரொம்ப தப்புங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே சொல்லியிருப்போம். ஏன்னா இப்ப அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் எல்லாம் மலை மேல ஏறி போய் வழிபாடு செய்துட்டு நம்ம இறங்கி இறங்கி வருவோம். ஆனா திருச்செந்தூர் முருகரை போய் நம்ம வழிபாடு பண்ணல அது என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, அவரை நம்ம முருகப்பெருமானை இறங்கி போய் தான் வழிபாடு பண்ணுவோம். நடந்து போகையில பல பக்தர்களுக்கு தெரியாது நம்ம இறங்கி போறதே, ஒரே மாதிரி வரிசையில போறோம் அப்படின்றதுதான் தெரியும். ஆனா திருச்செந்தூர் முருகரை இறங்கி போய் வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம மேல ஏறி வெளியில வந்துருவோம் வழிபாடு செய்துட்டு. இதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். ஆனா இப்ப நம்ம போய் வழிபாடு செய்துட்டு நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்மளுடைய கர்ம வினை, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ முற்பிறவையிலோ எது எது செஞ்சோமோ அந்த பலன்படிதான் நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுவோம். நீங்க எப்ப திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வழிபாடு செல்ல நீங்க அவருடைய தலத்திற்கு போயிட்டு வந்தீங்களோ உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து கொண்டேதான் வரும். அதோட பலனை நீங்க 100% அனுபவிப்பீங்க. திருச்செந்தூர் முருகர் துணையாகவே இருப்பார். உங்க கர்ம வினைகளை குறைத்து நீங்க நினைத்ததை அங்க நிறைவேற்றி கொடுப்பார். அதனால எந்த ஒரு பக்தருமே நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை நீங்க அவரை திருச்செந்தூர் முருகா அப்படின்னாலே போதும், அவர் அந்த இடத்துல உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். அதாவது நம்ம எல்லாம் சொல்லுவோம் தலையோட வர்றது தலப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே தாங்க நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து வழிபாடு செய்யற பலன் கட்டாயம் நல்ல விதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தேவை நம்பிக்கை, முழுமனதார வழிபாடு பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். அதனால நீங்க திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படத்தை கட்டாயமா உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க வாங்கி வையுங்க. இப்ப இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு சில பேர் மூட நம்பிக்கையெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முருகருடைய பக்தர்களுக்காக மட்டும்தாங்க என்னோட வீடியோ பதிவே. மூட நம்பிக்கையை பரப்புறது கிடையாது. அப்படி மூட நம்பிக்கையை பரப்புறதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்க வேண்டாம். ஒன்லி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு தான். ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு எப்படி நிலைத்திருக்கு, நீடித்து இருக்கு, அவங்களுக்கு எப்படி அவர் வாரி வழங்கிக்கிட்டு இருக்காருன்றது. இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்குற கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோமா அப்படின்னு நீங்க நினைத்து இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் திருச்செந்தூர் முருகர்கிட்ட நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்குங்க. வியாழக்கிழமை நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எந்த கிழமை உங்களுக்கு உகந்த கிழமையா நீங்க நினைக்கிறீங்களோ அதுல முருகரை நினைத்து உங்க வீட்டுல ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. அங்க அமர்ந்து நீங்க
அந்த உங்களுடைய வேண்டுதலை அந்த தீபத்தை பார்த்து நீங்க வைங்க. இதற்கு தேவையானது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அரளிப்பூ தான் நீங்க கையில வச்சுக்கணும். 6 அரளிப்பூ எடுத்துக்கோங்க. இப்ப எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா அரளிப்பூ செடி இருக்கு. அந்த பூவ நீங்க 6 பறிச்சு உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க. உள்ளங்கையில வச்சு மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு உங்களுடைய ஒரு வேண்டுதல நீங்க தொடர்ச்சியா ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா, நம்ம இடது உள்ளங்கையில வைத்து வலது கையால மூடி ஒரு விஷயத்த நம்ம வேண்டி கடவுள்ட்ட ஒப்படைக்கும் பொழுது, அது கட்டாயமா நம்மளுக்கு நிறைவேத்தி குடுப்பார். ஏன்னா, நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே நம்மளுடைய உள்ளங்கையில தான் நம்ம மூடி வைத்திருக்கிறோம். அப்படின்றபோது அத நீங்க மூடி மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அத்தன விஷயங்களும் அந்த கையில மூடி இருக்கும் பொழுது அதுல இறங்கும். அத நீங்க கடவுள 108 முறை வேண்டிட்டு நீங்க உள்ளங்கையில வச்சு, அத நீங்க மனசார ஒரு வேண்டுதல வைத்து தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. நீங்க இத உங்க வீட்ல என்னால தொடர்ந்து 1 வாரம் செய்ய முடியும்னா, நீங்க தினமும் 1 வாரம் நீங்க முதல் நாள்லேருந்து இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வழிபாடு பண்ணுங்க. இல்ல என்னால வாரம் வாரம் தான் பண்ண முடியுங்க அப்படின்னாலும், நீங்க வாரம் வாரம் கூட இத தொடர்ச்சியா 6 அரளிப்பூவ நீங்க கையில வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு, அந்த தீபத்த பார்த்து நீங்க முருகருடைய மந்திரங்கள் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலயும் நம்ம குடுத்துருக்கோம். அத எடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. இல்ல ரொம்ப சுலபமானது ஓம் சரவண பவ. இத நீங்க சொல்லுங்க. சொல்லி இந்த 6 மலர்கள கையில வச்சுக்கோங்க. வச்சு நீங்க எந்த வேண்டுதலையும் முதல்ல அத நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இத நீங்க எத்தன முறை உங்கனால 1008 முறை நீங்க உச்சரிக்க முடிஞ்சாலும், தினமும் 1008 முறை ஓம் சரவண பவ நீங்க சொல்லுங்க. கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல 1 வாரத்துல நீங்க இத தொடர்ந்து செய்துட்டு வரையில முருகப்பெருமான் உங்களுக்கு 100% அதை நிறைவேத்தி கொடுப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாட செய்யுங்க. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நம்ம நம்பி செய்யும் பொழுது அது கட்டாயமா நம்மளுக்கு அது நற்பலன்களாகவே அமையும். அதனால திருச்செந்தூர் முருகரை நினைத்து இதை நீங்க செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.